டே 101க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னன்னா மாக்காப்பா உள்ள வராரு. அதுவும் பாட்டு பாத்தீங்கன்னா பொதுவாக எம் மனசு தங்கம் அப்படின்ட்டு பாடல பின்னாடி ஒலிக்குது. மாக்காப்பா உள்ள வராரு. எல்லாரும் மாக்காப்பாவை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு போன வாரம். என்னன்னு தெரியலையே. சரி, இப்ப மாக்காப்பா அந்த பேச்சு போட்டி மாதிரி ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி. பவித்ரா, என்ன நீங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ரொம்ப வருத்தப்பட்டீங்களா? ஆமா நான் வருத்தப்பட்டேன். முத்து அதாவது என்னன்னா தோத்துட்டாரு பரவாயில்ல, எனக்காக விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னார்ல, அது எனக்கு ரொம்ப மனதை காயப்படுத்துச்சுங்க. அப்படிங்கும்போது முத்து அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் அந்த பொண்ணுக்கு அந்த வலி இருந்துகிட்டு இருக்கு போல இருக்க, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதற்கு அடுத்ததாக சௌந்தர்யாவை கூப்பிடுறாரு மாக்காப்பா. இந்த வீட்டுல யார் ரொம்ப சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கும்பொழுது இதுதாங்க ஒரு ஆச்சரியத்தின் அதிர்ச்சியா கூட இருந்தது இந்த பதில் எனக்கு. உடனே சௌந்தர்யா சார் முத்து தான் சார் சேஃப் கேம் விளையாடுறாரு. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? நேத்து கூட பாத்தீங்கன்னா அவர் அவர் தான் எல்லாம் வெற்றி பெறுவாரு அப்படின்னு வெளில இருந்து வந்தவங்க எல்லாம் சொல்லும் பொழுது கூட அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளவு ரிஸ்கா ஓடினாரமா? இல்ல சார், அவர் சேஃப் கேம் தான் சார் விளையாடுறாரு. நானும் பாருங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் விளையாடுறேன் போதும். என்னம்மா சொல்ற? ஆமா சார், அவர் எனக்கு சேஃப் கேம் விளையாடுறாரு எனக்கு தோணுது அப்படின்னு. மாக்காப்பு அதிர்ச்சி ஆகிற இல்லையோ, ஆடியன்ஸ் அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்த ப்ரோமோவை பார்த்தானே.